வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கம் கிராமத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் முன்னிலையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையிடம் ஒப்படைப்பு. மார்வாடி இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் நடைபெற்ற செயற்கை கைகால் பொருத்தும் 2 நாள் இலவச முகாம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொடங்கி வைத்தார். முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவு தினம். எதிர்கட்சி தலைவர் ராஷிவா தலைமையில் திமுகவினர் அனுசரிப்பு. பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் டவுன் டேபிள் 167 சார்பில் காக்கியுடை வீரர்கள் 2024 என்ற தலைப்பில் புதுச்சேரி காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு விருது வழங்கும் விழா. இந்த நாட்டின் மொத்த சொத்தையும் அதானியிடம் ஒப்படைக்க நரேந்திர மோடி கவனம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார். நாராயணசாமி விமர்சனம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட கரியமாணிக்கம் கிராமத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேல் ஆகியோர் முன்னிலையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த கரியமாணிக்கம் கிராமத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டி கொடுக்க பெரு நிறுவன சமூக பொறுப்பு கொள்கையின் அடிப்படையில் லூகாஸ் டிவிஎஸ் நிறுவனம் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் முன்னிலையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் லூகாஸ் டிவிஎஸ் நிறுவன உயர் அதிகாரிகள் கணேஷ், சீனிவாசன், பாஸ்கர் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் இளங்கோவன், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், குழந்தைகள் நல மேம்பாட்டு அதிகாரிகள் செல்வகுமார் மற்றும் திருமதி நிர்மலா ஆகியோர் உடனிருந்தனர். மார்வாடி இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் நடைபெற்ற செயற்கை கைகால் பொருத்தும் 2 நாள் இலவச முகாமினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொடங்கி வைத்தார். மார்வாடி இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் 3ஆம் ஆண்டு செயற்கை கைகால் பொருத்தும் 2 நாள் இலவச முகாம் பாலாஜி நகரில் உள்ள ஸ்ரீ விஜயமதி ஜெயின் பவனில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் தீப்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் மணிஷ், பொருளாளர் ரோஹித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்த முகாமில் புதுச்சேரி மற்றும் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உட்பட தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் மற்றும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடியும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான முரசொலி மாறன் அவர்களின் 21வது நினைவு தினம் இன்று காலை அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடியும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான முரசொலி மாறன் அவர்களின் 21வது நினைவு தினம் இன்று காலை அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி லப்போத் வீதியில் உள்ள மாநில தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அலங்கரிக்கப்பட்ட முரசொலி மாறன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா தலைமையிலான திமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் SP சிவகுமார், மாநில துணை அமைப்பாளர் V ஆனிபால் கென்னடி, மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் L சம்பத், துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் குமரவேல், KMP லோகையன், JVS ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன் ராமசாமி, தங்கவேலு வேலவன், ரவீந்திரன், கோகுல் பிரபாகரன், SS செந்தில்குமார், மாறன், S நகீஸ், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், நடராஜன், பாண்டு, ஹரிகிருஷ்ணன், சௌரிராஜன், தியாகராஜன், சக்திவேல், மோகன், சக்திவேல், ராஜாராமன், தோமுசா அண்ணா அடைக்கலம் வழக்கறிஞர் அணி பரிமளம், சுற்றுச்சூழல் அணி முகிலன், மகளிர் தொண்டராணி சுமதி, சந்திரகலா, விஜயலட்சுமி, நல்குணா, ஜான்சிராணி மற்றும் அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், கழக மூத்த முன்னோடிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் டவுன் டேபிள் 167 சார்பில் காக்கியுடை வீரர்கள் 2024 என்ற தலைப்பில் புதுச்சேரி காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சார்பில் காக்கி உடை வீரர்கள் 2024 என்ற தலைப்பில் புதுச்சேரி காவல்துறையில்
சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு விருது வழங்கும் விழா மரப்பாலம் சந்திப்பில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் மையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு விருதுகள் வழங்கி வாழ்த்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங், ஐஜிபி அஜித்குமார் சிங்லா உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் வீட்டுக்கு ஒரு மரம் வழங்கும் திட்டத்தினை எதிர்க்கட்சி தலைவர் ராஜிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தின் கீழ் தாழ்வு பெயரில் வீட்டுக்கு ஒரு மரக்கன்றுகள் வழங்கிட திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழா வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியப்பட்டு கிராமத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் மரக்கன்றுகள் வழங்கும் பணியை துவக்கி வைத்தார். மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் நோக்க உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் துறை மாசு கட்டுப்பாட்டு குழும அதிகாரிகள் வீடு வீடாக சென்று கொய்யா, மா, பலா, நாவல், எலுமிச்சை, நெல்லி உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் தேவநாதன், திட்ட அதிகாரிகள் பன்னீர்செல்வம், சாந்தலட்சுமி, விமல்ராஜ், தினேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், திருவேங்கடம், நாராயணமூர்த்தி, பத்மநாபன், பர்குணன், பாலு, கோவிந்தராஜ் மூர்த்தி, மிலிட்டரி முருகன், கோவிந்தசாமி, மாரிமுத்து, ரவி, ஆனந்த், முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு பகுதியில் புது ஏரி தூர்வாரும் பணி மற்றும் சிலுக்காரிப்பாளையம் பம்பையாற்றில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு புது ஏரியில் ரூபாய் 12.15 லட்சம் செலவில் தூர்வாரி புனரமைக்கும் பணி தொடங்கியது. இந்நிகழ்ச்சிக்கு திருப்புவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் பம்பையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை அருகே ஆற்றின் தென்கரையில் ரூபாய் 19.14 லட்சம் செலவில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயராமன், ஒப்பந்ததாரர் சாய் புவனா, கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய மயமாக்கல் ஆங்கில ஆய்வுகள் வடிவம் மற்றும் கோட்பாடு எனும் தலைப்பில் 2 நாள் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஆங்கிலத்துறை சார்பில் இந்திய சமூக அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன நிதி உதவியுடன் இந்திய மயமாக்கல் ஆங்கில ஆய்வுகள் வடிவம் மற்றும் கோட்பாடு எனும் தலைப்பிலான 2 நாள் தேசிய கருத்தரங்கம் சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் வரவேற்புரை வழங்கினார். கருத்தரங்க தொடக்க விழாவில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்தார். பிளாஸ்பூர் காசிதாஸ் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் அலோக்குமார் சக்கரவால், சென்னை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பேராசிரியர் ஜோதிர் மய திருவாதி சிறப்புரை வழங்கினார். இணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அஞ்சனாயர் நன்றி உரை வழங்கினார். கருத்தரங்கத்தில் ஆங்கிலத்துறை பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் அனைத்து துறை பேராசிரியர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர். மோடியின் ஆசையோடுதான் அதானி ஊழல் செய்து வருகிறார் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டியுள்ளார். இந்த நாட்டின் மொத்த சொத்தையும் அதானியிடம் ஒப்படைக்க நரேந்திர மோடி கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார் என்று நாராயணசாமி விமர்சித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் அமெரிக்கா நீதிமன்றத்தில் 54 பக்க அறிக்கையில் அதானி பவர் அமைப்பானது ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, ஆந்திரம், சத்தீஸ்கர், ஒரிசா போன்ற மாநிலங்களில் சோலார் மின் உற்பத்தியை விநியோகம் செய்ய சுமார் 2020 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக ஆதாரம் இருப்பதாக சமர்ப்பித்துள்ளார். அதானி மற்றும் அவரது மருமகன் உட்பட 7 பேருக்கு பிடிவாரண்ட் போடப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் ஆயுர்வாதத்தின் பேரில் பல நிறுவனங்களை ஆரம்பித்து உலக அளவில் பணக்காரராக உள்ளார். ரூபாய் 12 லட்சம் கோடி சொத்து சேர்த்துள்ள செபி நிறுவனம் அதானி பல லட்சம் கோடி பணம் சேர்க்க உடந்தையாக இருந்துள்ளது.
அரசு நிலக்கரி சுரங்கங்களை தனது கம்பெனிக்கு பெற்றார். மின்சார உற்பத்தி நிறுவனங்கள் பங்கு சந்தையில் செய்த ஊழல்களை மறைக்க செபி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடிக்கு நெருங்கியவர்களை பதவியில் வைத்துள்ளார் என்றும், எனவே பாராளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்த வேண்டும், அப்போதுதான் உண்மை வெளியே வரும். விதிமுறை மீறி சேர்த்த அதானியின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியும். சாதாரண விஷயங்களுக்கு கூட அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ வருகிறது. பல லட்சம் மோசடி செய்துள்ள அதானி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? மோசடி அரசு, ஊழல் அரசு, மோடி அரசை தூக்கி எறிந்தால்தான் அதானி மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும், மோடி இந்த நாட்டு பிரதமராக இருக்கும் வரை அதானி மீது கை வைக்க மாட்டார் என்றும் பலகட்ட போராட்டங்கள் நடத்த உள்ளோம். வரும் 25 நாடாளுமன்றம் கூடுகிறது. உண்மையில் அதானியுடன் சம்பந்தம் இல்லாவிட்டால் மோடி தானாக முன்வந்து நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மின்சாரத்துறையையும் அதானியிடம் தர பேரம் நடக்கிறது என்று தெரிவித்தார். இண்டன்பெர்க் நிறுவனமாவது இரண்டாவது அறிக்கையை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையில் செபி நிறுவனத்தினுடைய தலைவியாக இருக்கின்ற மாதவி புச் என்பவர்கள் அதானி குழுமத்திலே ஏற்கனவே பணிபுரிந்தவர். அதை வைத்து அவர் செபியினுடைய நிறுவனத்துடைய பொறுப்பாளராக, தலைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த செபி நிறுவனத்திலே அதானிக்கு அவருடைய கம்பெனியிலே டைரக்டராக இருக்கின்றவர்கள், அதானி குழுமத்திலே டைரக்டராக இருக்கின்றவர்கள் செபியிலே டைரக்டராக இருக்கிறார்கள். இதனால் அதானிக்கு பாதுகாப்பு இருக்கிறது. எந்த முறைகேடுகள் பங்கு சந்தையில் அதானி செய்தாலும் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை இண்டன்பெர்க் நிறுவனம் கொடுத்தது. அதை வைத்து பாராளுமன்றத்திலே காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சிகளும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் செபியினுடைய தலைவர் மாதவி புச் அவர்களை தகுதி நீக்க செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார். அது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் இப்பொழுது மூன்றாவதாக அதானி மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அதானி என்பவர் மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கின்ற சோலார் பவர் கார்ப்பரேஷன், அந்த சோலார் பவர் கார்ப்பரேஷனோடு சோலார் மின்சாரம், அந்த சோலார் பவர் கார்ப்பரேஷன் கொடுப்பதற்கு 2 ஒப்பந்தங்கள் போட்டார். ஒரு கம்பெனி மூலமாக 8 ஜிகாவாட், 8 ஜிகாவாட்னா 8000 மெகாவாட். நாராயணசாமிக்கு விமர்சிக்க அருகதை இல்லை. தேர்தல் செலவுக்கு லாட்டரி அதிபரிடம் காங்கிரஸ், திமுக பணம் பெறவில்லையா என கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கடந்த 17ஆம் தேதி காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா எம்எல்ஏ ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக லாட்டரி தொழிலதிபர், சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் 7 எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களின் சுயலாபத்துக்காகவும் வெற்றி பெருமைக்காகவும் தங்கள் தலைமையை கலந்து கொண்டு ஆலோசிக்காமல் தான் தோன்றினதற்காக பேசி வருகின்றனர். குறிப்பாக காங்கிரஸ், திமுக ஆகிய கட்சிகள் ஜான்குமார் தொடர்பாகவும் தொகுதி விழாவில் பங்கேற்ற எம்எல்ஏக்கள் தொடர்பாக விமர்சித்து வருகின்றனர். கடந்த கால தேர்தலின் போது இப்போது விமர்சனம் செய்து வரும் அரசியல் கட்சிகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் பல கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக தேர்தல் பத்திரம் மூலம் வழங்கியுள்ளார். காங்கிரஸை சேர்ந்த ஜோசப் கொலை வழக்கில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என என்னால் ஆதாரம் வழங்க முடியும். நாங்கள் பாஜக எம்எல்ஏக்கள் தான். இது அறக்கட்டளை சார்ந்த நிகழ்ச்சி என்பதால் கட்சி தலைமையை அழைக்கவில்லை என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிப்பது குறித்து கட்சி தலைமைதான் அறிவிக்க வேண்டும் என்றார். யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், போட்டியிடலாம் என்பதுதான் சட்டம். இதில் மார்ட்டின் மகனுக்கு மட்டும் எந்த விதிவிலக்கும் இல்லை. எங்களுக்கு அறிவுரை கூறும் அளவுக்கு நாராயணசாமிக்கோ காங்கிரசாருக்கோ அருகதை இல்லை என்றும், எங்கள் கட்சியில் ஆட்சியில் உரிமைகள் கிடைக்காத போது குரல் எழுப்பியுள்ளோம். அதற்காக கட்சிக்காரர்கள் இல்லை என கூற முடியாது. நாங்கள் பாஜகவின் ஏடிஎம், பிடிஎம் இல்லை, நாங்கள் தான் பாஜக டீம் என்றும் கூறினார். பழைய அம்பாசிடர் காரை பெயிண்ட் அடித்து ஓட்டக்கூடாது, புதியவர்கள் தேர்தலில் வருகிறோம் என்றும் தெரிவித்தார்.
முத்திரையர்பாளையம் அகத்தியர் கோட்டத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ வனபத்ர காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பஞ்சமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் அகத்தியர் கோட்டத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ வனபத்ர காளியம்மன், ஸ்ரீ அங்காளம்மன், ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயத்தில் பஞ்சமி பூஜை, ஏக பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஊஞ்சலில் அமர வைத்து ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஊசுடு தொகுதி சமூக சேவகர் வெங்கட் அவர்கள் பிறந்தநாளையொட்டி அரசர் மோகன் தலைமையில் கேக் வெட்டி சால்வை அணிவித்து பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. தேசிய டென்னிக்காய் சாம்பியன்ஷிப்பில் ஆல்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் ஸ்ரீநாத் தங்கப்பதக்கம் வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். 36வது சப் ஜூனியர் ஆண்களுக்கான தேசிய டென்னிக்காய் சாம்பியன்ஷிப் ஜம்மு மற்றும் காஷ்மீர் காந்தி நகரில் உள்ள கிரீன்ஃபீல்ட் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்தியா, ஜம்மு மற்றும் காஷ்மீர் டென்னிக்காய் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சிகள் இந்தியா முழுவதும் 23 மாநிலங்களில் இருந்து பங்கு கொண்டனர். புதுச்சேரி அணி இறுதிப் போட்டியில் பலமுறை சாம்பியனாக தமிழகத்தை வீழ்த்தி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஆல்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவர் ஸ்ரீநாத் இவ்வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தார். இதற்கு முன்பு ஸ்ரீநாத் 29வது மாநில அளவிலான சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் டென்னிக்காய் சாம்பியன்ஷிப்பில் 2024-25 ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தேசிய டென்னிக்காய் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற மாணவன் ஸ்ரீநாத்தை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குனர் திரு தனது யாக அவர்கள் பொன்னாடை போர்த்தியும் மலர் கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டி மகிழ்ந்தனர். இந்நிகழ்வின் போது மாணவனின் பெற்றோரும் உடனிருந்தனர். ஆல்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவன் தேசிய டென்னிக்காய் சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஊசுடு தொகுதி சமூக சேவகர் திரு ஆர் வெங்கட் அவர்களுக்கு பிறந்தநாளையொட்டி அரசர் மோகன் தலைமையில் கேக் வெட்டி சால்வை அணிவித்து பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதில் அன்பு ட்ரேடர்ஸ் உரிமையாளர் அன்பு, ராமநாதபுரம் மதி என்கிற கலிகை பெருமாள், அருண், விலியனூர் அன்பு, முருகன், ராஜதுரை, பிரேம்குமார் மற்றும் ஊசுடு நண்பர்கள் சிறப்பாக கொண்டாடினர். CITU புதுச்சேரி அழகு கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் கண் மற்றும் பல் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. CITU புதுச்சேரி அழகு கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் கண் மற்றும் பல் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாமினை CITU மாநில தலைவர் பிரபுராஜ் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியினை செயலாளர் ஜானகி, தலைவர் அருள்மணி, நிர்வாகிகள் பவானி, பிரவீனா, கோமதி, ராஜலட்சுமி, ஆனந்த், சிந்துஜா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் துணைத் தலைவர் சுதா சுந்தரராமன், சிறப்பு அழைப்பாளராக அகர்வால் மருத்துவமனை, பிவில் மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.